துளசியை கொல்ல சைக்கோ கில்லர் ஆயுதத்தை எடுக்கிறான். கொல்ல முயலும் போது கால் வழுக்கி ஆற்றில் விழுந்து மயக்கமாகிறான். தன் உயிரை எடுக்கப் போகிறவனையே துளசி ஆற்றிலிருந்து காப்பாற்றுகிறாள். அவளுக்கு தெரியாமல் அவன் இப்போது அவளை வேறு இடத்திற்கு கொண்டு செல்கிறார். ஹைவேல ஒரு கூரியர் டிரைவர் வீடியோ எடுத்து விஷ்ணுவுக்கு அனுப்ப விஷ்ணு உடனே கில்லர் லொகேஷனை போலீஸுக்கு அனுப்புறான். தகவல் கிடைச்சதும் போலீஸ் அந்த இடத்துல கில்லருக்காக காத்திருக்காங்க. சைக்கோ கில்லர் ஆம்புலன்ஸ்ல வர்றான். போலீஸ் துப்பாக்கிய காட்டி அவனை கைது செய்யறாங்க. அவனை காரில் ஏற்றிச் செல்லும் போது அந்த சைக்கோ கில்லர் திடீரென இன்ஸ்பெக்டரை தாக்குகிறான். அதனால் கார் பாறையில் மோதுகிறது. அவங்களோட துப்பாக்கியால் 2 போலீஸையும் கொன்னுட்டு துளசியை கடத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு விஷ்ணு அங்கே போக இன்ஸ்பெக்டர் செத்து கிடந்தார். லேடி கான்ஸ்டபிளுக்கு இன்னும் உயிர் இருந்துச்சு. விஷ்ணு அவளை ஹாஸ்பிடலில் சேர்த்துவிட்டு துளசியை தேட கிளம்புகிறான். சைக்கோ கில்லர் துளசியை காட்டுக்குள் கடத்தி சென்றான். பிடிபடும் பயத்தில் காரை மறித்து டிரைவரை சுட்டான். பின் அவளை அந்த காரில் அடைத்து சென்றான். துளசியை தேடி காட்டுக்கு சென்ற விஷ்ணு ஓட்டுநர் உடலை பார்க்கிறான். போனை பார்த்ததும் கொலையாளி அதே வண்டியில் இருப்பது புரிகிறது. அவன் துரத்த அந்த சைக்கோ துளசியை பாழடைந்த வீட்டுக்கு கடத்தி விட்டான். அங்கு சென்று அவளிடம் சொல்கிறான், சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பெண்ணை என் உயிரை விட அதிகமாக நேசித்தேன். ஆனால் அவள் என்னை விட்டு வேறொருவருடன் ஓடிப்போனார். அதன் பிறகு பெண்களை வெறுக்க தொடங்கினேன். இப்போது உன்முறை சைக்கோ கில்லர் துளசியை கொல்ல முயலும் போது விஷ்ணு வந்து அவளை கூப்பிட துளசி அவனை தாக்கி விஷ்ணுவிடம் ஓடுகிறாள்.